தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று 1 பேதுரு 3:15 கூறுகிறது. கடந்த பல ஆண்டுகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஈடுபடுகையில் தன்னிடத்தில் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு இந்த ஒலி நாடாவின் மூலம் சகோதரர் பிரகாஷ் இயேசுவடியான் பதில் அளிக்கிறார். அவர் அளிக்கும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் தெளிவற்ற காரியங்களை தெளிவுபடுத்தவும் உறுதியற்ற காரியங்களை உறுதிப்படுத்தவும் உதவியாயிருக்கும் என்று நம்புகிறோம். எனவே திறந்த மனதுடனும் தெளிந்த சிந்தையோடும் இந்த செய்தியை கேட்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு கூட்டத்திலே பேசி முடித்துவிட்டு நான் மேடையை விட்டு கீழே இறங்கி வந்தேன். என்னிடத்தில் பலர் ஆலோசனைக்காக வந்தார்கள். அதிலே ஒரு தம்பி என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டான். அவன் சொன்னான், ஐயா, ஆதாமுக்கு ஏவாளை துணையாக படைத்தார் என்று நீங்கள் சொன்னீர்களே, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஆதாமுக்கு முன்பாக ஏவாள் வந்து நின்ற பொழுது கடவுளுடைய சித்தத்தை கண்டுகொள்வதிலே அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு முன்பாக நின்றது ஒரே ஒரு ஏவாள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கண்ணை திறந்தால் தலையை சுற்றிலும் ஏவாள்கள் இருக்கிறார்களே, யாரை நான் கண்டுபிடிப்பது? எவ்விதமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது? இன்றைக்கு என்னிடத்திலே கேட்கப்பட்ட பல கேள்விகளிலே அடிப்படையான ஒரு கேள்வி, கடவுளுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வது எப்படி? உதாரணமாக திருமணத்தை பற்றி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அல்லது எந்த வேலைக்கு போவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லது ஒருவேளை எந்த கல்லூரியிலே படிப்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம், எந்த இடத்திலே வேலை செய்வது என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே முழு நேரமாக ஆண்டவருக்கென்றே ஊழியம் செய்வதா, அல்லது உலகத்திலே ஒரு வேலையை பார்த்து கொண்டே ஊழியம் செய்வதா என்ற பலவிதமான கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடவுளுடைய சித்தம், தேவனுடைய சித்தம், அதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்ற கேள்வி உங்கள் மனதிலே எழும்பிக் கொண்டிருக்கலாம். கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பொருள். வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 7:21 சொல்லுகிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை, ஆனால் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் சேர வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பொருள். எவ்விதமாக கடவுளுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும்? இந்த செய்தியிலே நான் இதை 4 விதமாக பிரித்து இதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான 3 நிபந்தனைகளை பார்க்க போகிறோம். அதன் பின்பு தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கான 3 வெளியரங்கமான அடையாளங்கள். அதன் பிறகு தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கான 3 உள்ளான அடையாளங்கள். இறுதியாக வெளியரங்கமாக கிரியையிலே செயல்படும் பொழுது விளைகிற விளைவை வைத்து எவ்விதமாக தேவனுடைய சித்தத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு 3 குறிப்புகளை கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நம் வாழ்க்கையில இருக்க வேண்டிய அடிப்படையான நிபந்தனைகள். 1, மனம் திரும்பின வாழ்க்கை. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி அவர் பேசுகிறார். நானே மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள் என்று சொல்லுகிற அவர், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்பதை அவர் விளக்கி விடுகிறார். ஆம், நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால், அல்லது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய ஆடுகள் என்ற நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். காணாமல் போன ஆடாகிய நான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக நீங்கள் கேட்க முடியும். இயேசு கிறிஸ்து இதை மிகவும் எளிதாக விளக்கினார். ஏன்? சிறுவர்களும் புரிந்து கொள்ளும்படியாக அவர் விளக்கினார். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளாக வந்து அவரோடு கூட இருக்கிற தொடர்பிலே வளர வேண்டும் என்ற அவளோடு கூட வந்த அவர் கூறின ஒரு சம்பவம் என்ன?
ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. ஆனால் அந்த மேய்ப்பனோ காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி அவன் போகிறான். தொழுவத்திலே இருந்த 99 ஆடுகளை பற்றி அவனுக்கு இருந்த அக்கறையை விட அதிக அக்கறை காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. கடைசியாக அதை தேடி கண்டுபிடித்து அவன் தொழுவத்திற்குள்ளே வந்த பொழுது மகிழ்ந்து களி கூறுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், காணாமல் போய்விட்ட ஆடாகிய நாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாவத்தன்மையினாலே பலவிதமான பாவங்களை செய்து தேவனை விட்டு வழி விலகி போய்விட்ட மனிதர்களை தேடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்து நம்மை தேடி கண்டுபிடிப்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து உயிர் தெழுந்தவராக நம்முடைய உள்ளங்களிலே பிரவேசித்து வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவ்விதமாக நமக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது காணாமல் போன ஆடாகிய நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற உறுதிக்குள்ளே வருகிறீர்கள். அந்த உறுதிக்குள்ளே வந்த அந்த நிபந்தனைக்கு நாம் கட்டுப்படும் பொழுது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இது முதலாவது ஒரு நிபந்தனை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறியிருக்கிறோம், அவரை விசுவாசித்து நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம் என்ற நிச்சயமுடையவர்களை தேவன் படிப்படியாக வழிநடத்துவார். இரண்டாவது நிபந்தனை முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ரோமர்களின் நிருபம் 12வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று கூறிவிட்டு 2வது வசனத்தில் நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமும் சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனது புதிதாக வேண்டும். மனது புதிதாக வேண்டும் என்றால் உங்கள் சரீரங்களை தேவனுக்கென்று ஜீவ பலியாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இவ்விதமாக முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நாம் இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். சரி, விதமாக பரிபூர்ணமாக அர்ப்பணிப்பதென்றால் என்ன? இந்த 2 வசனங்களிலே ரோமர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே மனித வாழ்க்கையின் 4 அடிப்படையான பகுதிகளை பற்றி பவுல் கூறுகிறார். ஒன்று, சரீரத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, ஆவியை பற்றி அவர் பேசுகிறார். நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது ஆராதனை செய்வது நமக்குள்ளே இருக்கிற ஆவி, தேவனை அறிய வேண்டும் என்ற அவளோடு கூட துடித்துக் கொண்டிருக்கிற பகுதி அந்த ஆவி. அந்த ஆவியை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது, 2வது வசனத்திலே இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லும் பொழுதே இந்த உலகத்தின் கிரியைகள், உலக பிராரமான காரியங்கள், இப்பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அர்ப்பணிக்க வேண்டும். 4வது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். உங்களுடைய மனதை கடவுளுக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 4 பகுதிகளையும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 4 பகுதிகளிலே எந்தெந்த பகுதிகளிலே நாம் உள் உணர்வோடு உணர்வுடையவர்களாக இருக்கிறோமோ அந்த பகுதிகளை ஆண்டவரே நீர் ஆட்கொண்டு விடும், கட்டுப்படுத்தி விடும் என்று அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? என்னுடைய நண்பர் ஒருவர் டாக்டராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் டாக்டர் ஆன பொழுது திருமணத்தை பற்றி அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிற சமயம் அவர் என்ன சொன்னார்? இதை பற்றி நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஒரே குழப்பமா இருக்கு பிரதர் என்று சொன்னார். என்ன குழப்பம் என்று அவரிடத்தில் நான் கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்ன? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், நீர் யாரை எனக்கு காண்பிப்பீரோ அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்ய வேண்டும். ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று நீண்ட ஜெபம் அவர் செய்வாராம். இவ்விதமாக நீளமான ஜெபத்தை செய்துவிட்டு அந்த ஜெபத்தின் இறுதியிலே சொல்லுவாராம், ஆனால் அவள் ஒரு லேடி டாக்டராக தான் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு புரிந்து விட்டதா அவருடைய பிரச்சனை என்ன என்று? அவருடைய பிரச்சனை என்ன? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறுதியிலே அவர் சொல்வது என்ன? என்னுடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றிவிடும் என்று அவருக்கு கட்டளை கொடுக்கிறார்.
நம்முடைய சித்தங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சைகள், இவைகளை நாம் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பியும், எனக்கு காண்பியும் என்று ஜெபிக்கும் பொழுது அங்கே குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த டாக்டர் நண்பரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படும் பொழுது அவருக்கு ஏன் நீங்கள் நிபந்தனை கொடுக்கிறீர்கள்? இந்த நிபந்தனையை ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணித்து விட வேண்டும் என்று நான் சொன்னேன். அன்று அவர் அந்த நிபந்தனையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று ஜெபித்து விட்டு போனார். அவ்விதமாக நாம் வைத்திருக்கிற நிபந்தனைகளை ஆண்டவருடைய கரத்திலே முழுவதுமாக அர்ப்பணித்து விடும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அமைதி ஏற்படுகிறது. அந்த அமைதலான சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆங்கிலத்திலே ஒரு பாடல் இருக்கிறது, பெர்ஃபெக்ட் சப்மிஷன், ஆல் இஸ் அட் ரெஸ்ட். என்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே அமைதி காணப்படுகிறது. உள்ளத்திலே அமைதி இருக்கும் பொழுது அந்த அமைதலான சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை படிப்படியாக நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய சித்தங்களை எல்லாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் சரீரங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாருங்கள். உங்கள் மனம் புதிதாகத்தக்கதாக உங்களுடைய மனதை அவருக்கு அர்ப்பணியுங்கள். உங்களுடைய ஆவியை அவருக்கு அர்ப்பணியுங்கள். இந்த 4 பகுதிகளிலும் வளருவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம் வேதாகமத்திலே. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனத்திலே கிறிஸ்துவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். ஆம், இந்த 4 பகுதிகள், நம்முடைய சரீரம், நம்முடைய மனது, நம்முடைய ஆவி, நம்முடைய உலகப்பிராரமான சமுதாய வாழ்க்கை, இவைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது பெர்ஃபெக்ட் சப்மிஷன், ஆல் இஸ் அட் ரெஸ்ட். உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையிலே அமைதி காணப்படும் ஐயா. அந்த அமைதலான சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 3வது, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான நிபந்தனை நிலைவரமான வாழ்க்கை. நிலைவரமான வாழ்க்கை. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். உள்ளத்திலே வந்துவிட்ட ஆவியானவர் உள்ளத்திலே கிரியை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, அவர் உணர்த்துகிற உணர்வுகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கும் பொழுது ஆவிக்கேற்றபடி நடக்க ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏதாவது தீர்மானம் செய்ய வேண்டுமானால் இதை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு உணர்த்தும். அதன் அடிப்படையில் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். இப்பொழுது உங்களுடைய சுய எண்ணம் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவர் வேறு விதமான காரியத்தை சொல்வார் என்றால் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இவ்விதமாக ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நிலைபெறமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏதோ ஒரு நாளிலே நடந்து முடிந்து விடுகிற ஒரு அனுபவம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட அனுபவத்திலே ஆரம்பிக்கிறது, ஆனால் தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி நீங்கள் வாழும் பொழுது மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள், ஆண்டவருடைய இச்சையை தான் நிறைவேற்றுவீர்கள். வேறு விதமாக சொல்வோம் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆகவே மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது அதற்கு எதிர்த்து நின்று உள்ளத்திலே ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். ஆகவேதான் ஆப்பிரிக்காவை சேர்ந்த
ஒரு பிரசங்கியார் ஒரு விசுவாசியினுடைய உள்ளத்திலே 2 நாய்க்குட்டிகள் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஒரு வெள்ளை நாய், ஒரு கருப்பு நாய். இந்த 2 நாயும் சண்டை போடுகிறது. எந்த நாய் ஜெயிக்கும்? இந்த கேள்வியை நான் கேட்ட இடங்களிலே எனக்கு வந்த பதில்களிலே ஒன்று, எந்த நாய்க்கு நிறைய சாப்பாடு போடுவீங்களோ அந்த நாய் ஜெயிக்கும், எந்த நாயை பட்னி போடுவோமோ அந்த நாய் தோற்றுக்கொண்டே இருக்கும். ஆகவே ஆவிக்கு விரோதமாய் மாமிசமும் மாமிசத்திற்கு விரோதமாய் ஆவியும் போராடி கொண்டிருக்கும் பொழுது ஆவியை போஷிப்பதற்கு ஜெபிக்க வேண்டும், வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், மற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட வேண்டும், தேவனை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சி பகர வேண்டும், ஆவியானவர் உணர்த்துகிற உணர்வுகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்விதமாய் ஆவியை நாம் அதிகமாய் போஷித்து அது வளரும் பொழுது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம், மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்போம். 3 நிபந்தனைகள். 1, மனம் திரும்பின நிச்சயம், மறுபடியும் பிறந்து விட்டேன், இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்ற நிச்சயம். 2வது, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என் ஆவி, ஆத்துமா, சரீரம், உலக பிரகாரமான காரியங்கள் அனைத்தும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் அர்ப்பணித்திருக்கிறேன் என்ற நிச்சயம். நிபந்தனையற்ற ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். 3வது, நிலைவரமாக தேவனோடு கூட நடந்து செல்வதற்கு ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து விடும் பொழுது அடுத்து நான் சொல்ல போகிற அடையாளங்களின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது நான் சொல்ல விரும்புகிற காரியம் வெளியரங்கமான 3 அடையாளங்கள். சரி ஐயா, தேவனுக்கென்று நான் அர்ப்பணித்து விட்டேன், இப்பொழுது தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வது எப்படி? வெளியரங்கமான 3 அடையாளங்கள். 1, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகள், வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவியானவர் மூலமாய் எழுதினார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளுமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்றால் உபதேசம் தேவை, கடிந்து கொள்ளுதல் தேவை, சீர்திருத்தல் தேவை, நீதியான காரியங்களை படித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இவைகள் எங்கே இருந்து வரும்? வேத வாக்கியங்களின் மூலமாக. ஆகவே தேவனுடைய சித்தமும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று முரண்படாது. இந்த 2 காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே போய்கொண்டே இருக்கும். தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தைக்கு முரண்படாது என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்ட குறிப்புகள் இருக்கிறதே, நமக்கு நீதியை படிப்பிப்பதற்கும் உபதேசத்திற்கும் அவர் கொடுத்து விட்ட செய்திகள் இருக்கிறதே, அதற்கு முரணாக தேவனுடைய சித்தம் நடக்கவே நடக்காது என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, தேவன் உங்களை பார்த்து நீ போய் கொலை செய் என்று சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? கொலை செய்யாதிருப்பாயாக என்று வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறது. பொய் சொல்லுங்கள் என்று தேவன் சொல்லவே மாட்டார். ஏன்? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. களவு செய்யுங்கள் என்று சொல்ல மாட்டார். உங்களுடைய பிற மக்களை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் அடுத்தவர்களை நாம் சிநேகிக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏற்கனவே வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டு விட்ட தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கும் அவர் கற்பிக்கிற காரியங்களுக்கும் முரணாக தேவன் நம்மை வழிநடத்துவதில்லை. அப்படியானால் எவ்விதமாக வேத வாக்கியத்தின் மூலமாய் தேவன் நம்மை வெளிப்படுத்துவார், தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தங்கச்சி எங்களுடைய வீட்டிற்கு ஆலோசனைக்காக வந்தாள். அவள் விசுவாசி, ஆனால் அவிசுவாசியாக ஒரு மனிதனோடு அவர் பழக ஆரம்பித்து விட்டாள். அவனை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று அவளோடு அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தாளாம். அவளின் இடத்திலே ஆலோசனைக்காக வந்த பொழுது நாங்கள் சொன்னோம், இது எப்படி அம்மா முடியும்? வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று சாதாரணமான தொடர்புக்கே நான் உபயோகிக்கிறோம் இந்த வார்த்தைகளை. திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஒரு நெருங்கின தொடர்பாயிற்றே, எப்படி இதனை செய்ய முடியும் என்று கேட்டோம். அப்பொழுது அவள் என்ன சொன்னாள்? எனக்கு கடவுள் வசனம் கொடுத்து விட்டார். என்ன வசனத்தை கொடுத்தார்?
ஒரு நாள் இவள் ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கிறாள். ராத்திரி முழுவதும் தூக்கம் வரவில்லை. அவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறாள். அடுத்த நாள் காலையில எழும்பி அவள் கேலண்டரை போய் பார்த்திருக்கிறாள். அந்த கேலண்டரிலே அந்த நாளுக்கு என்று கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட வசனம், நீ உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு என்ற வசனம். இந்த வசனத்தை பார்த்த உடனே அவள் என்ன நினைத்து விட்டாள், அவனைதான் பிடிச்சிட்டு இருக்க சொல்றாரு போல் இருக்கு என்று எண்ணிக்கொண்டு கடவுள் என்னை வழிநடத்தி விட்டாள் என்று சொன்னாள். அப்பொழுது அவளிடத்திலே நான் சொன்ன காரியம், அந்த வசனம் அங்கே இருந்தது சரி, ஆனால் அந்த வசனம் எந்த சூழ்நிலையிலே வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த வசனம் ஒரு ஆண் மகனையோ அல்லது பெண் பிள்ளையோ பற்றி சொல்லப்பட்ட வசனம் அல்ல. வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். கொஞ்சம் விசுவாசம் உனக்கு இருக்கிறது, அதை நீ பற்றி கொண்டிரு என்று முடிவு பரிந்தம் பற்றி கொண்டிரு என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை அந்த சூழ்நிலையிலே இருந்து அவள் வெளியிலே எடுத்து தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாள். ஆகவே வேதாகமத்தை இவ்விதமாக ஒரு மந்திர புத்தகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நாட்காட்டிகளிலே சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அதை பார்க்கிறீர்கள், உடனடியாகவே வேதத்திற்கு வந்து வேதாகமத்தில் அந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சூழலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இல்லையானால் பலவிதமான தவறுகளை நாம் செய்வதற்கும் தவறான வழிநடத்தலை பெற்றுக் கொள்வதற்கும் அது நம்மை வழிநடத்திவிடும். வேத வாக்கியங்களின் மூலமாய் தேவன் வழிநடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது வேத வாக்கியங்களை கோர்வையாக நீங்கள் படிக்க வேண்டும். வேத வாக்கியங்களை நிலவரமாக நீங்கள் படிக்கும் பொழுது வேதத்திலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய நோக்கங்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வேதாகமத்திலே ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலே குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் படித்து இவைகளிலே என்ன தத்துவங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை படித்து அந்த குறிப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வோமே ஒழிய இதை மந்திர புத்தகமாக நாம் பயன்படுத்தும் பொழுது தவறான வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு. ஆகவே வேதாகமத்தை எடுத்து ஜெபத்தோடு படியுங்கள், வேதாகமத்தை நிலைவரமாக படியுங்கள், வேதாகமத்தை கோர்வையாக படித்து அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்திற்கு உங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்வது முதிர்ச்சி அடைந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனை. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் முக்கியமான வார்த்தைகள். ஏனென்றால் எல்லாரிடத்திலும் போய் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, எல்லாரிடத்திலும் போய் உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் சில குறிப்பிட்ட முதிர்ச்சி அடைந்த, உங்களை நன்றாக தெரிந்த, உங்கள் மேல் அக்கறை உடைய தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்பதிலே தவறில்லை. வேதாகமத்திலே இதற்கு ஆதாரம் உண்டு. தமஸ்குவின் பாதையிலே பவுல் போய்க் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவரிடத்திலே பேசுகிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு பிறகு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று தேவனுடைய சித்தத்தை பற்றி சவுல் கேட்ட பொழுது, நீ அங்கே போ, உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். அங்கே போய் சவுல் காத்து கொண்டிருந்த பொழுது அனனியா என்ற ஒரு மனிதரை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அனனியாவின் மூலமாக தேவன் வழிநடத்தலை பவுலுக்கு கொடுக்கிறார். அதற்கு பிறகு பர்னபாவின் மூலமாக தேவன் வழிநடத்தலை கொடுக்கிறார். ஆகவே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக் கொள்ளவும் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட முதிர்ச்சி அடைந்த நம் வாழ்க்கையிலே அக்கறை உடைய மனிதர்கள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படலாம். ஆனால் அதே வேளையில இதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நண்பர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை திருமணம் செய்வதா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு தேவ மனிதருக்கு அவர் கடிதம் எழுதி போட்டாராம், ஜெபித்து எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று. 2 மாதங்கள் கழித்து அவனுக்கு பதில் வந்தது. ஆனால் 2 மாதங்கள் கழித்து பதில் வருவதற்கு முன்பாக அந்த பதிலில் என்ன எழுதப்பட்டிருந்தது, நீ அவளை திருமணம் செய்யலாம், நான் ஜெபித்தேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவளை கல்யாணம் பண்ணலாம் என்று சொல்லி. ஆனால் அந்த கடிதம் வருவதற்கு முன்பாக அந்த 2 மாதங்களுக்குள்ளாக அவளுக்கு வேறொரு தேவனுடைய மனிதரோடு கூட திருமணம் ஒழுங்காகிவிட்டது. இதை என்னுடைய நண்பர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது மிகவும் வேதனையோடு சொன்னார். அதற்கு பிறகு அந்த தங்கச்சியினுடைய வீட்டுக்கு நான் போனேன். ஏனென்றால் அவர்களையும் எனக்கு நன்றாக தெரியும். அங்கே நான் போன பொழுது அவள் மிகவும் சந்தோஷமாக என்னை பார்த்து சொல்லுகிறாள், அங்கிள் பிரகாஷ், எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது, தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம், ஒரு அருமையான தேவனுடைய மனிதரை தேவன் எனக்கு கொடுத்து விட்டார்.
எப்படி இதை விளக்குவது? இவ்விதமாக ஏதோ மந்திர சக்தி போல அல்ல, மாயஜாலமாக வழிநடத்துதலை தேவனுடைய மனிதரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தவறாக நாம் வழிநடத்தப்படுவோம். ஆனால் அதே வேளையிலே நமக்கு நன்றாய் தெரிந்த, நம்மேல் அக்கறை உடைய, வேதத்தின் அடிப்படையிலே வேதத்தின் தத்துவங்களை நமக்கு தெளிவாக போதித்து இது தேவனுடைய சித்தமாக இருக்குமா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானம் செய்வதற்கு உங்களை வழிநடத்தக்கூடிய முதிர்ச்சி அடைந்த தேவனுடைய மனிதரிடத்திலே ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமா 2-3 பேரிடத்திலே ஆலோசனை பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவனுடைய சித்தத்தை ஓரளவிற்கு நாம் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கடிதம் எனக்கு வருமானால் நான் எழுதுகிற பதில் வேதாகமத்தின் அடிப்படையில எங்கெங்கெல்லாம் திருமணத்தை பற்றி சொல்லியிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தேவனுடைய மக்கள் எவ்விதமாக திருமணத்திற்காக தெரிந்தெடுப்பை செய்ய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்கியங்களை எழுதி இவைகளை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து நீயாக தீர்மானம் செய்ய வேண்டும். அவள் கருப்போ சிவப்போ எனக்கு தெரியாது, உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீயாகவே ஜெபித்து இந்த வேத வசனத்துக்கு உட்பட்டு நீயாகவே தீர்மானம் செய்ய வேண்டும் என்று நான் ஆலோசனை கொடுத்திருப்பேன். ஆகவே வேத வாக்கியத்தின் மூலமாய் தேவன் வழிநடத்துகிறார். முதிர்ச்சி அடைந்த தேவ மனிதர்கள் மூலமாய் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மூன்றாவதாக சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை நாம் கவனிக்க வேண்டும். சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் தம்முடைய வழிநடத்துதலையும் தம்முடைய சித்தத்தையும் ஓரளவிற்கு நமக்கு வெளிப்படுத்த முடியும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ அறுப்புக்கு வயல்வெளிகள் எல்லாம் விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எதை சொல்லுகிறார்? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இங்கே தேவனுடைய சித்தத்தை பற்றி தான் அவர் பேசுகிறார் என்று நமக்கு எப்படி தெரியும்? அதற்கு முந்தைய இருக்கிற வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லிவிடுகிறார். சீஷர்கள் சரீரப்பிரகாரமான போஜனத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி செய்வதுதான் என்னுடைய போஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், இதோ உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்களை ஏறெடுத்து சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவனுக்கென்று உங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணித்த பிறகு சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் வழிகளை உருவாக்கி கொடுப்பார். அவர் திறந்த வாசலின் மூலமாக வழிநடத்தலாம், அடைக்கப்பட்ட வாசலின் மூலமாக வழிநடத்தலாம். ஆனால் இவைகளெல்லாம் சூழ்நிலைகள். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தேவன் நம்மை வழிநடத்துகிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை விட நீங்கள் விசேஷமானவர்களாய் இருக்கிறீர்களே என்று சொன்னவர். இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மேல் அக்கறை கொண்ட தேவன் உங்களை வழிநடத்துவார் என்ற உற்சாகத்தோடும் நிச்சயத்தோடும் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் வழிநடத்தலாம். ஆனால் சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் கொடுக்கிற வழிநடத்துதல் அல்லது தேவனுடைய மனிதர்கள் மூலமாக அவர் கொடுக்கிற வழிநடத்துதல் அவருடைய வேதாகமத்தின் மூலமாக உறுதிப்பட்டதாக இருக்க வேண்டும். வேதாகமத்திற்கு முரணாக எந்த மனிதன் தேவனுடைய சித்தம் என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதாகமத்திற்கு முரணான காரியங்களை சூழ்நிலைகள் நமக்கு வெளிப்படுத்துமானாலும் அதை தேவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதாகமத்திற்கு உட்பட்டு தேவனுடைய மனிதர்கள் சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் வழிநடத்துகிறார் என்பதை ஓரளவிற்கு நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த 3 விதமான வெளியரங்கமான அடையாளங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அடையாளங்களின் மூலமாக தேவன் படிப்படியாக நம்மை வழிநடத்துவார். வருகிற 10 ஆண்டுகளுக்கு அல்லது 15 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு வரைபடத்தை ஆண்டவர் கொடுத்து இவ்விதமாக தான் நான் நடத்துவேன் என்று சொல்வதில்லை. ஆனால் படிப்படியாக அவரோடு கூட நீங்கள் நெருங்கி வாழும் பொழுது அவர் உங்களை வழிநடத்துவார். முதலாவது நாம் பார்த்தது 3 நிபந்தனைகள்: மனந்திரும்பின வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, நிலைவரமான வாழ்க்கை. இரண்டாவது நாம் பார்த்தது 3 விதமான வெளியரங்கமான அடையாளங்கள். வேதாகமத்தினால் உறுதிப்பட வேண்டும், தேவ மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள், இன்னும் சூழ்நிலைகள். இவைகளின் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்துகிறார். 3 உள்ளான ஆதாரங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற
பகுத்தறிவு. பகுத்தறிவு. ஒருவேளை சிலர் கேட்கலாம், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய அறிவை நாம் பயன்படுத்தலாமா என்று கேட்கலாம். ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற எந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நமக்கு அறிவு தேவை. அறிவற்ற ஒரு சூனியமான மனதிலே தேவன் எதையும் வெளிப்படுத்துவது தெளிவாக இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை கொடுக்கிற நான் மதியினனாக அல்லது புத்தி சுவாதீனம் உடையவனாக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? கேட்டுக்கொண்டிருக்க வாய்ப்பில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பகுத்தறிவை நான் பயன்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு அவருடைய வழிநடத்துதலை கொடுக்கிறார். ரோமர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். 2வது வசனத்திலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய மனது மறுரூபமாவதற்கு, புதிதாவதற்கு நாம் அர்ப்பணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்விதமாய் அர்ப்பணிக்கப்பட்ட மனதின் மூலமாய் தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 32:8 நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இதிலே 3 அடிப்படையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த 3 காரியங்களும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வழிநடத்தலை பெற்றுக் கொள்வதற்கு மிகவும் அவசியமான காரியங்கள். தேவனுடைய போதனை, அவர் காட்டுகிற வழி, அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வழிநடத்தலை கொடுக்கும். இவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படியானால் அடுத்து வருகிற கேள்வி, எவ்விதமாக அவர் ஆலோசனை சொல்லுவார், எவ்விதமாக அவர் போதிப்பார், எப்படி அதை நான் அறிந்து கொள்ள முடியும்? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த வசனத்தை பார்க்க வேண்டும். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேரி கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். ஆகவே நான் உனக்கு போதிப்பேன், நான் வழிநடத்துவேன் என்று சொன்னவர், நீ புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேரி கழுதையைப் போலவும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் புத்தியை நீங்கள் உபயோகிக்க வேண்டும். இங்கே நான் உபயோகிக்கிற இந்த வார்த்தை, புத்தி என்ற வார்த்தை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புத்தி, consecrated sense. The common sense that I am talking about is not a compromising sense, it is a consecrating sense. தேவனுக்கென்று முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனதை இங்கே நான் சொல்லுகிறேன். ஆகவே நம்முடைய மனதின் மூலமாக, புத்தியின் மூலமாக தேவனுடைய வழிநடத்துதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற நிறைய தீர்மானங்கள் நம்முடைய புத்தியின் மூலமாக தான் செய்கிறோம், இல்லையா? உதாரணமாக, சாப்பிடுவதற்காக போய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், மேஜைக்கு முன்பாக உங்களுக்கு சாப்பாடு வைத்து விட்டார்கள். ஐயா ஜெபியுங்கள் என்று சொன்னால் எவ்விதமாக நாம் ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை எனக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஜெபித்து விட்டு நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். ஏன்? பகுத்தறிவை உபயோகிக்கிறீர்கள். ஒருவேளை அங்கே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை நான் சாப்பிட வேண்டுமா வேண்டாமா, எனக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், நாம் பசியாலை வாடுகிற வரைக்கும் அங்கேதான் உட்கார்ந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல தேவன் கொடுத்த பகுத்தறிவை நீங்கள் உபயோகித்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீர்கள். இவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை தேவனாலே கட்டுப்படுத்தப்படுகிற நம்முடைய மனதை கொண்டு உபயோகித்து நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். அவ்விதமாய் செயல்படும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே புத்தியை உபயோகிக்க கூடாது என்று சொல்லுவது வேதத்திற்கு உகந்த போதனை அல்ல. வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய புத்தியை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து அவர் கட்டுப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர் கட்டுப்படுத்துகிற, அவர் வழிநடத்துகிற இந்த புத்தியின் மூலமாக தேவனுடைய வழிநடத்துதலை படிப்படியாக நாம் உணர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே தேவன் கொடுத்த பகுத்த அறிவை
நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மனம் திரும்பும் பொழுது கூட இந்த அறிவிலே சிந்தனையிலே தெளிவு வேண்டும். கெட்டகுமாரன் பன்றிகளோடு கூட உட்கார்ந்திருக்கிறான். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே புத்தி தெளிந்த பொழுது பிதாவின் வீட்டை பற்றி சிந்தித்து அவன் வீட்டுக்கு வருகிறதாக நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைகிறபடியினாலே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விழிப்புள்ளவர்களாயிருங்கள். பிசாசானவனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் தெளிந்த புத்தி நமக்கு தேவை. இன்னும் தெளிந்த புத்தி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆராதனை கூட புத்தி உள்ள ஆராதனையாக மாறும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புத்தியற்ற ஆராதனைகளை செய்யக்கூடாது. நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், பவுலடிகளார் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஜெபிக்கிற ஜெபம், பாடுகிற பாடல்கள், செய்கிற ஆராதனைகள் இவைகள் எல்லாம் கருத்தோடு கூட அமைந்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் புத்தியை உபயோகிக்கும் பொழுது தேவன் உங்களை வழிநடத்துவார். இரண்டாவது, நமக்கு உள்ளாக இருந்து தேவன் நம்மை வழிநடத்துவது உள்ளத்திலே ஏற்படுகிற ஆவியானவருடைய ஒரு அழுத்தம், ஆவியானவர் கொடுக்கிற உள்ளான உணர்வு என்று நான் சொல்லுகிறேன். இதை நாம் எவ்விதமாக உணர்ந்து கொள்ள முடியும்? உள்ளான உணர்வு என்று நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இதை குறித்து நான் பேச வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் என் உள்ளத்துல உணர்வை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு இதுதான் கடவுளுடைய வழிநடத்தல் என்று சொல்லிவிடலாம். உள்ளாக தேவன் கொடுக்கிற உணர்வு தேவ ஆவியானவர் கொடுக்கிற உணர்வாக இருக்குமானால் அது வெளியரங்கமாக தேவன் கொடுக்கிற வசனத்திற்கு விரோதமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே வெளியரங்கமான அடையாளங்களுக்கு உட்பட்டுதான் உள்ளான அடையாளங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அழுத்தமாக தேவன் கொடுக்கிற இந்த உள்ளத்தின் அழுத்தம் தொடர்ந்து நிலைபெறமாக இருக்குமானால் அது தேவன் கொடுக்கிறார் என்பதை ஓரளவிற்கு நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு தம்பி மிஷனரியாக போவதற்காக விண்ணப்பம் செய்தானாம். அந்த மிஷனரி ஸ்தாபனத்திலே அவனுக்கு பலவிதமான கேள்விகளை கேட்டு அவனை தெரிந்தெடுப்பு செய்வதற்கான பயிற்சியை வைத்த பொழுது அந்த மக்கள் கேட்டார்கள், நீ இளவயதுடையவனாயிருக்கிறாய், ஏதோ இளவயதின் துடிப்பிலே ரத்த முறுக்கிலே நான் மிஷனரியாய் போகிறேன் என்று சொல்லுகிறாய், இது கடவுள்தான் உன்னை வழிநடத்துகிறார் என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொன்னார்களாம். அப்பொழுது அவன் சொன்னானாம், என்னுடைய உள்ளத்திலே இந்த அழுத்தம் இருக்கிறது, உள் உணர்வு இருக்கிறது, நான் மிஷனரியாய் போக வேண்டும். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இது உன் உள்ளத்தில இருந்து வந்தது என்று எங்களுக்கு தெரியாது, இது உன்னுடைய துடிப்பா இருக்கலாம், கொஞ்ச நாள் போய்விட்டு வந்து விடுவாய், ஆகவே நீ போ போ என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் என்ன நடந்ததாம், அடுத்த வருஷமும் அவன் அதே மிஷனரி ஸ்தாபனத்திற்கு மனு போட்டானாம். அடுத்த வருஷம் அவன் இன்டர்வியூக்காக வந்த பொழுது திரும்பவும் அதே கேள்வியை கேட்டார்கள், நீ மிஷனரியாய் போக வேண்டும் என்று கடவுள் வழி நடத்துகிறார் என்று எப்படி தெரியும்? அவன் சொன்னா, உள்ளான இருதயத்திலே எனக்கு உணர்வு இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், உன் உள்ளத்தில் இருக்கிற அழுத்தம் எங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் இளமையின் துடிப்பு, நீ போ என்று சொல்லிவிட்டார்கள். அவன் மிஷனரியாய் போக முடியவில்லை, சோர்ந்து போனான். ஆனா அடுத்த வருஷம் 3வது வருஷமும் திரும்பவும் அதே மிஷனரி இயக்கத்திற்கு அவன் மனு போட்டானாம். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், இது கடவுளுடைய சித்தம் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னானாம், ஐயா, கடந்த 3 ஆண்டுகளாக நான் வந்து கொண்டே இருக்கிறேன், உள்ளத்திலே ஆவியானவர் கொடுக்கிற அழுத்தம் குறையவே இல்லை, அது வர 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 அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே என்னுடைய உள்ளத்திலே தேவன் இந்த நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார், அவர் வழிநடத்தலை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த பெரியவர்கள் சொன்னார்களாம், ஆம், இப்பொழுது எங்களுக்கு தெரியும் உன்னை வழிநடத்துவது தேவன் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் நம்மை வழிநடத்தும் பொழுது அவர் உள்ளான இருதயத்திலே ஆவியானவர் மூலமாய் கொடுக்கிற அழுத்தம் உணர்வு என்றைக்கும் குறைந்து விடவே குறைந்து விடாது. அது வர 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 கூடிக்கொண்டே இருக்குமே ஒழிய அது குறையாது. உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாயிருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே உள்ளத்திலே ஆவியானவர் கொடுக்கிற அழுத்தத்தின் மூலமாய் தேவன் வழிநடத்துகிறார். பவுலுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே திறந்த வாசல்களின் மூலமாய் தேவன் வழிநடத்தினார். பல வேளைகளிலே அடைக்கப்பட்ட வாசல்களின் மூலமாய் தேவன் வழிநடத்துகிறார். சில இடத்துல இந்த இடத்துல பேசு என்று சொல்லுகிறார், சில வேளைகளில் இந்த இடத்துல பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு உள்ளாக இருந்து நம்மை தெளிவாக அவர் வழிநடத்தி கொண்டே இருப்பார். ஆனால் உள்ளாக ஆவியானவர் கொடுக்கிற இந்த அழுத்தம் நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்ததாக இருக்க வேண்டும். வெளியரங்கமாய் தேவன் வெளிப்படுத்திவிட்ட
வேத வாக்கியத்திற்கு உட்பட்டதாக கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் வருகிற எண்ணங்கள் எல்லாம் கடவுளுடைய சித்தம் என்று எண்ணி எதையாவது நாம் செய்து கொண்டிருப்போம். அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில வேதத்தின் அடிப்படையில உள்ளாக ஆவியானவர் கொடுக்கிற அழுத்தங்களின் மூலமாகவும் தேவன் பல வேளைகளிலே நம்மை வழிநடத்தலாம். மூன்றாவதாக உள்ளான இருதயத்திலே தேவன் கொடுக்கிற தேவ சமாதானம். தேவ சமாதானம் கொலோசியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆளக்கடவது என்று வாசிக்கிறோம். ஆம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உடையவர்களாயிருங்கள். தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்று எப்படி தெரியும்? உள்ளத்திலே தேவன் கொடுக்கிற சமாதானம். இந்த சமாதானம் என்ற காரியம் நம்முடைய உள்ளத்திலே இந்த விளையாட்டு அரங்கத்திலே இருக்கிற நடுநிலை ஆள் இருக்கிறாரே, ரெஃபரி, அதை போல கிரியை செய்யும். எவ்விதமாக கிரியை செய்ய முடியும்? நாம் தவறு செய்ய போகிற சமயம் விசில் அடித்துவிடும். உடனடியாக நாம் நின்று விட வேண்டும். நின்று எந்த இடத்திலே அந்த தவறை செய்தோமோ அந்த இடத்திற்கு திரும்ப வந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். அறிக்கையிட்டு ஒப்புரவாகி மறுபடியும் திரும்ப செல்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதே மாதிரி அவர் நம்மை படிப்படியாக வழி நடத்துவார். தேவ சமாதானம். ஒருவேளை இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது 2-3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து எதை செய்வது என்று எனக்கு தெரியவில்லையே என்று குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். அவைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டு உங்கள் வாழ்க்கையில எந்த காரியத்திலே ஆழமான தேவ சமாதானம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவன் நம்மை வழிநடத்துவார் என்றால் சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாயிருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய சித்தத்திற்கு உட்பட்டதாக இல்லாமல் போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவருடைய வழிநடத்தல் அங்கே இருக்குமானால் அவர் கொடுக்கிற தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை வழிநடத்தும் பொழுது அவர் கொடுக்கிற வழிநடத்துதல் நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனாலும் தேவனுடைய அமைதி, சமாதானம், அவர் கொடுக்கிற சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவன் கொடுக்கிற சமாதானம் எனக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்ததல்ல, எனக்கு நடக்கிற காரியங்களின் மூலமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறதா என்பதை பொறுத்து உள்ளத்திலே அமைதி ஏற்படும். ஆகவே குழப்பமான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எந்த தீர்மானத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. ஒரு சமயம் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலே ஒரு மனிதர் என்னை மிகவும் காரச்சாரமாக ஏசி திட்டி எழுதிவிட்டார். அவருக்கு உடனடியாகவே பதில் எழுத வேண்டும் என்று சொல்லி நான் டைப்ரைட்டரை எடுத்து மடமடமட என்று ஒரு பதில் எழுதிவிட்டேன். அவ்விதமாக எழுதிவிட்டு அந்த கடிதத்தை என்னுடைய மனைவியிடத்திலே நான் கொடுத்து இதை வாசி என்று சொன்னேன். அவள் அதை வாசித்து விட்டு அவள் என்ன சொன்னாள், இது நல்லா எழுதியிருக்கீங்க, ஆனா நாளைக்கு போஸ்ட் பண்ணுங்க என்று சொன்னாள். நான் மேஜையிலே வைத்து விட்டேன். அடுத்த நாள் காலையில எழும்பி என்னுடைய காலை தியானத்தை எல்லாம் முடித்து விட்டு அந்த கடிதத்தை எடுத்து நான் படித்த பொழுது, ஐயோ, இந்த கடிதத்தை நான் தான் எழுதினேன் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே வந்தது. ஏன் இப்படி ஒரு கடிதத்தை நான் எழுதினேன்? அவர்தான் அப்படி எழுதினார், அதற்காக பதிலுக்கு பதில் கொடுப்பதை போல எழுதிவிட்டேனே. அந்த கடிதத்தை எடுத்து கிழித்து கீழே போட்டுவிட்டு நான் இன்னொரு கடிதத்தை எழுதினேன். ஐயா, நீங்கள் எழுதின கடிதத்திற்காக நன்றி. நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் ஒருவரோடு ஒருவர் பேசி நாம் சில காரியங்களை தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் நீங்கள் எழுதின காரியங்களுக்காக நன்றி என்று நான் எழுதினேன். 2 வாரம் கழித்து அவரிடத்திலிருந்து வந்த கடிதம் என்ன சொன்னது, ஐயா, நான் எழுதின கடிதத்திற்காக வருத்தப்படுகிறேன், நான் அந்த கடிதத்தை எழுதினதற்காக வேதனைப்படுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை நான் பார்த்து பேச விரும்புகிறேன். 2 பேரும் பார்த்து பேசும் பொழுது என்ன நடந்தது? அங்கே ஒண்ணுமே இல்லை. நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எது அங்கே ஒன்றுமே இல்லாத காரியத்தை ஏன் பெரிதுபடுத்தி விட்டோம் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுகிறது. உள்ளத்திலே அமைதி இருக்க வேண்டும் என்றால் பூரணமாக நாம் அர்ப்பணித்து விட வேண்டும். அமைதியற்ற ஒரு சூழ்நிலையிலே, பதஷ்டமான ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கும் பொழுது எந்த தீர்மானத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. நீங்கள் செய்ய வேண்டிய தீர்மானத்திற்காக
உங்களை அமைதிப்படுத்த வேண்டும். ஒரு கண்ணாடி டம்ளர்ல குப்பை இருக்கிறது, தண்ணியிலே குப்பை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் வழியாய் பார்க்க நான் பிரயாசப்பட்டால் என்னால் பார்க்க முடியாது. ஆனா அதை மேஜையில வைத்து விட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்தால் உள்ளே இருக்கிற தூசிகள் எல்லாம் கீழே படிந்துவிடும். தூசிகள் படிந்த பிறகு அந்த தண்ணீரின் வழியாக, கண்ணாடியின் வழியாய் நான் நன்றாக ஊடுருவி பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய தூசிகள் எல்லாம் படிவதற்கு நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது தேவனுடைய சித்தமா இருக்குமோ இல்லையோ என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ பொறுத்திரு என்று நகோமி ரூத்தை பார்த்து சொன்னாலே, அந்த விதமான ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உள்ளத்திலே அமைதி, தேவன் கொடுக்கிற சமாதானம் ஏற்படுகிற வரைக்கும் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். தூசிகள் எல்லாம் படிவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பதஷ்டத்தோடு பெரும் தீர்மானங்கள் எதையும் எடுத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். சரி, 3 உள்ளான நிபந்தனைகளை நாம் பார்த்தோம். நம்முடைய பகுத்து அறிவு, 2வது உள்ளத்திலே ஆவியானவர் கொடுக்கிற அழுத்தம், 3வது நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்கிற தேவ சமாதானம். இந்த விதமாக ஏற்கனவே நாம் பார்த்துவிட்ட 9 குறிப்புகள் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்ற உறுதியோடு ஓரளவிற்கு நாம் அறிந்தவுடனே அடுத்த படி நாம் எடுக்க வேண்டும். இங்கேதான் சிலருடைய வாழ்க்கையிலே சிக்கல் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நான் அறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவன் ஓரளவிற்கு தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தின பிறகு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அடுத்த படியை எடுக்காதபடிக்கு காத்துக்கொண்டே இருப்பார்கள். என் வாழ்க்கையில சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். என்ன தம்பி, என்ன செய்துட்டு இருக்கீங்க? காத்துக்கிட்டே இருக்கிறேன் பிரதர். எதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அழைப்புக்காய் காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று வாழ்க்கையிலே நிறைய நாட்களை வீணாக கழித்து விட்டவர்கள் உண்டு. ஆம், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கே நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையிலே ஓரளவிற்கு அவருடைய சித்தம் என்று நம்முடைய உள்ளத்திலே வெளியரங்கமான சூழ்நிலைகளின் மூலமாய், தேவனுடைய மனிதர்கள் மூலமாய், தேவ வசனத்தின் அடிப்படையிலே, பகுத்தறிவின் அடிப்படையிலே, உள்ளான இருதயத்தில் ஆவியானவர் கொடுக்கிற அழுத்தத்தின் அடிப்படையிலே, மனதிலே தேவன் கொடுத்துவிட்ட தேவ சமாதானத்தின் அடிப்படையிலே ஓரளவிற்கு அவருடைய சித்தத்தை அறிந்த பிறகு அடுத்த படி நாம் எடுத்து வைக்க வேண்டும். அடுத்த படி எடுத்து வைக்கும் பொழுது பின்னாலே நடக்கிற விளைவுகள் முன்னாலே தேவனுடைய சித்தத்தை அவர் எப்படி நமக்கு வெளிப்படுத்தினார் என்பதை உறுதிப்படுத்த வாய்ப்பாயிருக்கும். இதற்கு அடிப்படையாக தேவை விசுவாசம். யார் மேல் விசுவாசம்? தேவன் மேல் விசுவாசம். என்னை அழைக்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செம்மையாகவே செய்து முடிப்பார் என்ற விசுவாசம். எதன் மேல் விசுவாசம்? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் விசுவாசம், அவருடைய வசனத்தின் மேல் விசுவாசம், அவர் உண்மை உள்ளவர் என்பதன் மேல், நம்பத்தக்கவர் என்பதன் மேல் நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அடுத்த படி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறோம். ஆகவே வெளியரங்கமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற விளைவுகள் என்ன? 1, தொடர்ந்து முன்னேற வேண்டும். கண்டினியூட்டி ஆஃப் மூவ்மெண்ட். தொடர்ந்து முன்னேறுவதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தில், நீங்கள் வலதுபுறமாகவும் இடதுபுறமாயும் சாயும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். வலதுபுறமாவது இடதுபுறமாவது நீங்கள் திரும்பும் பொழுது என்று இதை தெளிவாக மொழிபெயர்க்க வேண்டும். ஓரளவிற்கு தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்த பிறகு அவர் மேல் வைத்து நம்பிக்கை வைத்து வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ நாம் திரும்பும் பொழுது இதுவே வழி, இதிலே நீ நடக்க வேண்டும் என்ற வழி நடத்துதலை தேவன் நமக்கு தெளிவாக கொடுப்பார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேற ஆரம்பிக்க வேண்டும். ஒரு சைக்கிள் வண்டியில ஏறி நீங்கள் ஓட்டுவதற்காக பிரயாசப்படும் பொழுது ஒன்றிலோ நீங்கள் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும், அல்லது கீழே விழுந்து விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் நடக்க முடியும். அதே வண்ணமாக வாழ்க்கையிலே தேவனை நம்பி நீங்கள் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும், அல்லது கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். முன்னேற ஆரம்பிக்கும் பொழுது படிப்படியாக தேவன் நம்மை வழிநடத்த ஆரம்பிப்பார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் ஒரு மோட்டார் பைக்ல ராத்திரி ஏறி இன்னொரு பட்டணத்திற்கு போக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருச்சினாப்பள்ளியில ஏறி கோயம்புத்தூருக்கு நீங்கள் போக வேண்டும். நீங்கள் லைட்டை போடுகிறீர்கள்,
முன்னாலே லைட் தெரிகிறது, ஆனால் கோயம்புத்தூர் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. ஆகவே என் கண்ணுக்கு கோயம்புத்தூர் தெரியல, நான் போக மாட்டேன் என்று நீங்கள் நின்றுவிடக் கூடாது. அவ்விதமா நின்று விடுவீர்களானால் அது தவறு. என்ன செய்ய வேண்டும்? முன்னாலே இருக்கிறதே ஒரு 50 அடி தூரத்தில் இருக்கிற வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை பார்த்து முன்னேற ஆரம்பிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் உங்களை வழிநடத்த 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 கடைசியில நீங்கள் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு போய் சேர்ந்து விடுகிறீர்கள். ஆகவே முன்னேறி செல்வதற்கு அடுத்த படி எடுத்து வைக்க வேண்டும், விசுவாசத்தோடு வைக்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கையோடு கூட நீங்கள் அடுத்த படி எடுத்து வைப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவ்விதமா அடுத்த படி வைக்கும் பொழுது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். தேவன் உங்களை தெளிவாக வழிநடத்துவார். அப்படியானால் ஒரு கேள்வி உங்கள் மனதிற்கு வரலாம், ஐயா, தவறான பக்கத்திற்கு நாம் திரும்பிவிட்டால் என்ன செய்வது? தேவனுடைய கிருபைக்குள்ளே கட்டுப்பட்டு தேவனுக்கென்று உங்களை பூரணமாக நீங்கள் அர்ப்பணித்தவர்களா இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய கிருபை உள்ளே இருக்கிற கிருபைக்குட்பட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் உங்களை திருப்பி திசை திருப்பி திருப்பி அவருடைய பாதையிலே வழிநடத்தி கொண்டே இருப்பார். ஒருவேளை தவறாக நீங்கள் சில முடிவுகளை எடுப்பீர்கள் என்றால் கூட தேவனுடைய கிருபைக்குள்ளே பரிபூர்ணமாய் உங்களை அர்ப்பணித்து விட்டால் அவர் உங்களை திசை திருப்பி சரியான பாதைக்குள்ளாக வைத்து அந்த கிருபைக்குள்ளாகவே அவர் வழிநடத்தி கொண்டே இருப்பார். ஏன்? நாம் அவருக்கு கிருபைக்குட்பட்டவர்கள், அவருடைய திட்டத்திற்கு உட்பட்டவர்கள். அவ்விதமான மக்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக அவர் வழிநடத்தி கொண்டே இருப்பார். இரண்டாவது, பின்னாலே ஏற்படுகிற விளைவுகள் முன்னாலே தேவனுடைய வழிநடத்துதலை நமக்கு உறுதிப்படுத்தும். பின்னாலே ஏற்படுகிற விளைவுகள், நீங்கள் யோசேப்பினுடைய சரித்திரத்தை பழைய ஏற்பாட்டிலே வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பின்னாலே தேவன் எவ்விதமாக முடிய பண்ணினார் என்ற விளைவை வைத்து முன்னாலே நடந்த காரியங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டுதான் நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். என் வாழ்க்கையிலே பலவிதமான அழைப்புகள், பல கூட்டங்களுக்கு வாருங்கள் என்று சில வேளைகளிலே வருவதுண்டு. எந்த கூட்டத்திற்கு போவது என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பலவிதமான சிந்தனைகளோடு தெளிவான உணர்வோடு ஏற்கனவே நான் சொல்லிவிட்ட குறிப்புகளின் அடிப்படையிலே ஓரளவிற்கு தேவனுடைய சித்தம் இதுவா இருக்கலாம் என்று எண்ணி அதற்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திற்கு நான் போகிறேன். அங்கே போகும் பொழுது, ஐயா, இங்கே வந்தது உங்களுக்கு 100க்கு 100 கடவுளுடைய சித்தம் என்று தெரியுமா என்று கேட்பீர்களானால் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் ஓரளவிற்கு தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்துதான் வந்தேன் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் அங்கே போன பிறகு கூட்டங்கள் ஆரம்பிக்கிறது, ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள், பலருக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறோம், பலருக்கு ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கிறது. இவ்விதமான காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்தினீர் என்பதை நான் தெளிவாய் உணர்கிறேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பின் விளைவுகள் முன் வழிநடத்துதலை உறுதிப்படுத்துகிறது. ஒருவேளை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், விரோதமான காரியங்களாக இருக்கலாம், அல்லது சந்தோஷமான காரியங்களாக இருக்கலாம், அனுகூலமான காரியங்களாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்திற்கென்று உங்களை ஒப்புக் கொடுத்து கட்டுப்பட்டு நீங்கள் முன்னே போய்கொண்டே இருக்கும் பொழுது பின்னாலே ஏற்படுகிற விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில யோசேப்பை போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் அநேகரை காக்கும்படி தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே நான் இங்கே இருக்கிறேனா அங்கே இருக்கிறேனா, எனக்கு இங்கே என்ன நடக்கிறது அங்கே என்ன நடக்கிறது, அந்த கேள்விகள் முக்கியம் அல்ல. இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதா? இங்கே எனக்கு என்ன நடந்தாலும் அங்கே என்ன நடந்தாலும் சரி, தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதா என்பதை நாம் எண்ணி தேவனுடைய சித்தத்திற்குள்ளே கட்டுப்பட்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும். ஆகவே தேவனுடைய சித்தம் என்பது இங்கே இருப்பதையும் அங்கே இருப்பதையும் பொறுத்ததல்ல. தேவனுடைய சித்தம் என்பது எங்கே இருந்தாலும் அவருடைய நோக்கம் என் வாழ்க்கையில செம்மையாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற உறுதியின் அடிப்படையை சார்ந்தது. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் மேல் இருக்கிற ஆழமான நம்பிக்கை, அடிப்படையான உறுதி, கான்பிடன்ஸ் இன் காட்.
அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதம் 138 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செம்மையாக செய்து முடிப்பார் என்று. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் செம்மையான காரியங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செம்மையாக செய்து முடிப்பார். இதுதான் நம்முடைய அடிப்படையான விசுவாசம். என் வாழ்க்கையிலே மனம் திரும்பி இருக்கிறேன், அவருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறேன், நிலைவரமாய் அவரோடு வாழ முன்னேறி போய்கொண்டே இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில கர்த்தர் சகல காரியங்களையும் நன்மையாக செய்து முடிப்பார். ஆம் கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அவர் அமைதலாக உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் களிமண், நீர் குயவன் என்று சொல்லி குயவனுடைய கரத்திலே களிமண் விட்டுக் கொடுப்பதை போல ஆண்டவருடைய கரத்திலே உங்களை விட்டுக் கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் எடுத்து உமக்கு சித்தமான ஒரு பாத்திரமாக நீர் வனைந்து விடும் ஆண்டவரே, வனைந்து விடும் ஆண்டவரே. அவ்விதமாக அவர் வனைவதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர் சகல காரியங்களையும் அதனதன் காலத்திலே செம்மையாக செய்து முடிக்கிறவர். அவர் மேல் நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். நான் சுற்றி 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 பல காரியங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏற்கனவே 12 குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். மனம் திரும்பின வாழ்க்கை, கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, கான்செக்ரேட்டட் லைஃப். நிலைவரமான வாழ்க்கை, கன்சிஸ்டன்ட் வாக் வித் காட். வேத வசனத்தின்படி உறுதிப்பட வேண்டும், கன்ஃபர்ம்டு பை த வேர்ட் ஆஃப் காட். தேவ மனிதர்களுடைய ஆலோசனை, த கவுன்சில் ஆஃப் காட்லி பீப்புள். சூழ்நிலைகளை பார்க்கிறோம், த கண்டிஷன்ஸ் அரவுண்ட். பகுத்தறிவு, காமன் சென்ஸ். ஆவியானவர் கொடுக்கிற அழுத்தம், கம்பல்ஷன் இன் த ஸ்பிரிட். உள்ளத்திலே தேவன் கொடுக்கிற சமாதானம், த கண்டென்ட்மென்ட் ஆஃப் ஹார்ட். தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும், கண்டினியூட்டி ஆஃப் மூவ்மெண்ட். பின் விளைவுகள், கான்சிக்வன்சஸ் தட் ஃபாலோ. கடைசியாக நான் சொல்லுகிற காரியம் எதுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? தேவன் மேல் நம்பிக்கை, கான்பிடன்ஸ் இன் காட். The ultimate question is whether you have your total confidence in God or not. அடிப்படையாய் நான் கேட்கிற கேள்வி, தேவன் மேல் நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறீர்களா இல்லையா என்பது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், நம்மை வழிநடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் மாறாதவராக வழிநடத்துவார் என்று அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு முதல் முறையாக நான் போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலிருந்து ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு நான் போக வேண்டும். எப்படியா போறதுன்னு கேட்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு வலது பக்கம் போங்க, இன்னொருத்தர் சொல்றாரு இடது பக்கம் போங்க, இன்னொருத்தர் சொல்றாரு இந்த பக்கம் போங்க. எங்க போறதுன்னு நான் திகைத்து நிற்கும் பொழுது அந்த சபையின் போதகர் வந்து என்னை அழைத்து சொல்கிறார், நான் உங்களை அழைத்து போகிறேன் வாருங்கள் என்று. அவரோடு கூட தைரியமாக நான் போக முடியும் அல்லவா? ஏன்? அவர்தான் அந்த சபையின் போதகர். அவர் வந்து அழைக்கிறார், எனக்கு வழி தெரியும், என்னோடு வாருங்கள். நம்பிக்கையோடு போகும் பொழுது திடீரென்று விளக்குகள் எல்லாம் அணைந்து விடுகிறது, எல்லாம் இருட்டா இருக்கு. அப்ப என்ன செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பயப்படாம வாங்க, நான் கூப்பிட்டு கொண்டு போகிறேன், என்னோடு கூட வாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், என் கரத்திலே உன் கரத்தை வைத்து என்னோடு கூட வா, உன் கரத்தை பிடித்து நான் வழிநடத்துவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் மாறாதவராக நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவரை நம்பி நாம் முன்னேறி செல்லவே முடியும். ஆங்கிலத்திலே ஒரு அருமையான பாடல் உண்டு, many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow and I know who holds my hands. அநேக காரியங்கள் நாளைக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது ஐயா, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நாளை என்பது யாருடைய கரத்தில் இருக்கிறது, யார் என் கரத்தை பிடித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே நான் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறேன்.